வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினி டாக்ஸ் சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீநவீன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகேஷ் பாபுவோட 29 படமான ராஜமௌழி டைரக்ஷனில் வரப்போகிற வாரணாசி டு த வேர்ல்டு அதோட கிளிம்ஸை தான் இன்றைக்கி நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் என்ன காட்டியிருக்காங்கன்னா வாரணாசியை பற்றி, அதுவும் 512 சிஇயில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து என்னது வரப்போகுதுன்னா, அண்டார்டிகாவை பற்றி காட்டியிருக்காங்க. இல்லை அதுக்கு முன்னாடி உலகம் உருவாகி அண்டார்டிகா வர்றது மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப்ரிக்காவை காட்டுறாங்க, ஏதோ ஒரு பழங்குடியினர் மக்கள் சம்மந்தமாக. இது ரைனோசரஸ் ஒரு புளியை சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் ராஜமௌழி ஹாலிவுட் லெவலில் வச்சுருக்காரு. இது என்ன காட்டியிருக்காங்கன்னா, வனங்கால் கேவ், உகர்பதி கேவ் என்னமோ காட்டியிருக்காங்க. இது ஒரு அரக்கனை காட்டியிருக்காங்க, நிறைய ஜந்துக்களை சாப்பிட்ற மாதிரி. இது அடுத்து ஸ்ரீலங்காவை காட்டியிருக்காங்க 722 BCயில். அப்போ ராமாயண போர் நடந்தது அதில் காமிக்கப்படுது. இது மகாபாரதம் ஸ்டோரி தானே, ஏன் இல்லை ராமாயணத்தை தான் காமிக்கிறான்னு கேட்பீங்க. ஸோ இது ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் கூட பாருங்களேன், ராமர் அம்பு விடுற மாதிரியும் ஏதோ ஒரு அரக்கை மரக்கட்டி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேட் வாரணாசியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ தாண்டா நம்ம சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட இன்ட்ரோ வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இல்லை, நான் பார்க்கும்போது ஏதோ ஏஐ மாதிரி இருந்தால். ஸோ இது ஒரு வாக்கு ரெடியாகிற மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் பார்த்த டீட்டெயில், இவ்வளோ தான் நான் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ். உங்கள் தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.